உன் பிள்ளைங்களுக்கு காது குத்தும் போது அந்த ஆசாரி எக்கு தப்பா காது குத்திட்டாருன்னு உங்க வீட்டுக்காரக்கா சத்தம் போட்டாரே கோயில்ல. அது இன்னமும் என் மனசுலயே இருக்குடி. எவ்வளவு சண்டை வந்துச்சு. ஆமாம்மா, கோயிலே ரகலை பண்ணிட்டாரு. எப்படியா நீ பார்த்து குட்ட மாட்டியா, ஏன் அப்படி பண்ற அப்படின்ட்டு. சரிம்மா, பிள்ளைங்களாம் வந்துட போகுது, வா போய் சமைச்சு வைப்போம். பிள்ளைங்க பசியில் வருங்க, கடையில் போய் கறி மீன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு சமைச்சிடலாமா? சாம்பார் வைமா, அது போதும் இன்னைக்கு, நாளைக்கு வேணா சமைச்சிக்கலாம். ஏன்தா பிள்ளைங்க ஆசையா வருங்க, ஏன் மச்சி கறி செய்யலையான்ட்டு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ எல்லாம் அரைஞ்சு வெங்காயம் தக்காளிலாம் சரியா? சரிம்மா. சரிம்மா சுதா, நான் கடைக்கு போயிட்டு வரேன். பாவம் அம்மாவே பெட்டி கடை வச்சு நடத்துது, அது இப்போ உட்காந்து கறி மீன் செய்கிறேங்குது. போகிறப்ப அம்மாவுக்கு காசு கொடுத்துட்டு போகணும். சரி போய் நம்ம எல்லாம் அரைஞ்சு வைப்போம். சொல்லு. இப்போதான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? அப்புறம் என்ன விஷயம்? பாப்பிமா, அங்க நான் நடுவில் ஃபோன் பண்ணவே இல்லை, வரேன்ட்டு ஒரு ஃபோன் பண்ணவே இல்லை. ஆமாம், கையில் என்ன பேகு, ஊருக்கு போயிட்டு வரீங்களா? இல்ல பாப்பிமா, வீட்டை விட்டே நான் வந்துட்டேன். ஏங்க என்னாச்சு? பாப்பிமா, தங்கச்சி மாமனார் உடம்பு சரின்னு ஆஸ்பத்திரி போயிருந்தேன்னா அவளுக்கு காசு கொடுத்தேன் தங்கச்சிக்கு. அதான் என் வீட்டுக்காரமா பார்த்துட்டாளா, அதனால வீட்டில் சண்டை போட்டா. அதனால அவள் கூட இருக்கக்கூடாதுன்ட்டு நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். இருக்கலாமா, வீட்டை விட்டு வருவாங்க. அதான் ஏற்கனவே சொன்னல பாப்பிமா, அவ நீ ரொம்ப பேசிட்டா, கீழ்த்தரமா நடத்துறா. அதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு இவ கூட இருக்கு வாழக்கூடாதுன்ட்டு நான் வீட்டை விட்டே வந்துட்டேன். ஏங்க உங்க அப்பா அம்மா வீட்டுக்காவது போங்கங்க, இங்கே வந்திருக்கீங்க. எங்க அம்மா அப்பா கூட நான் பேசுறது இல்லையே, வேற யாரு பக்கமா எனக்கு இருக்கா, நீ தான் இருக்க, அதான் இங்க வந்துட்டேன். இங்கே தங்குறத பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் வெளியில் ஊர் உலகம் ஏதாவது சொல்லுமே, அதான் எனக்கு பயமாக இருக்கு. ஏன் பக்கமா இப்படி பேசுற? ஆமாம், அன்னைக்கு நைட்டே நீங்கள் தங்கிட்டு போனீங்களே, காலை நீங்கள் வெளியே போகிறப்ப ஒரு அம்மா பார்த்துட்டு என்னடா இது ஆம்பளைங்க நைட்டு வந்து இங்கே தங்குறாங்கன்னு அப்படின்னு பேசுனாங்க. அதுவும் என் காதுபடையே பேசுனாங்க. அதுவே கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் உங்கள்கிட்ட சொல்லலை, இப்போ தான் சொல்லணும்னு தோணுது. அதனால தான் சொல்கிறேன். வேணாங்க, நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிருங்க. இல்ல பாப்பிமா, ஒரு வாரம் தான் இங்க தங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு அரேஞ்ச் பண்ணி ஏதாவது ரூம் பாத்துக்கிறேன். சரி, 1 வீக் தானே, இங்கே தங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, எதுவும் சாப்பிட்றீங்களா, எடுத்துட்டு வரட்டுங்களா? ரொம்ப பசிக்குது எனக்கு. காலை இட்லி தான் ஊற்றுனேன், எடுத்துட்டு வரேன். உட்காருங்க கொஞ்சம். சரி. சாப்பிடுங்க. சாப்பாடு நல்லா இருந்துச்சுங்களா? நல்லா இருந்துச்சு பாப்பிமா, கலப்பா வந்தேன், சாப்பாடு கொடுத்து வயிறு ரொப்பிட்டேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம், நீங்கள் நல்லா இருந்தாலே அது போதும் எனக்கு. பாப்பிமா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, உள்ளார போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமா? போய் ரெஸ்ட் எடுங்க. ஆகும், இந்த நல்ல மனசுக்கு இப்படி ஒரு பிரச்சனை, எல்லாம் அவங்க தலையெழுத்து. என்னம்மா எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம், இன்னும் இவங்களுக்கு ஆளையே காணா. இருமா சுதா, வந்துருவாங்க வந்துருவாங்க, இருமா. அதான் நானும் பார்க்குறேன், என்னடா போன பேத்திங்களே நான் ஆளக்கிழமைன்னு. உங்கள் அப்பா மட்டும் தெரிஞ்சா அவ்வளோதாம்மா, என்னையதான் திட்டுவார். அங்கேயே வீட்டை விட்டு எங்கேயுமே அனுப்ப மாட்டார். வீட்லேயே தானேமா இருக்குங்க, அங்கே இங்கேயாவது ஊர் சுற்றி பார்க்கட்டும் விடுமா. இருந்தாலும் பசியில் இருப்பாங்க, அதான் யோசிக்கிறேன். அவங்களுக்கு பசிச்சா அவங்களே வந்துடுவாங்கம்மா. இதோ பேத்திக்கு 2 பேர் வந்துட்டாங்க பாரு. என்ன எவ்வளோ நேரம் ஆச்சு 2 பேர் வெளியே போய் விளாண்டு, இப்போ வீட்டுக்கு வந்து தோணாதா? உங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி வச்சுக்கோ, அவ்வளோதான். உங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டே போயிடுவார். என்ன சுவாதி, ஜோதிக்கு இப்படி மூச்சு வாங்குது, 2 பேரும் அப்படி விளாண்டிங்களா? இல்லைம்மா, நாங்கள் 2 பேரும் விளையாடும் போது அவளுக்கு எனக்கு சண்டை, அதான் முன்னாடி ஓடி வந்துட்டா, அதான் மூச்சு வாங்குது. இப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதாந்தி வேலை, அங்கேயும் அப்படிதான் சண்டை போட்டுக்குவீங்க, இங்கேயும் அப்படிதானா? உங்கள் அப்பாவுக்கு உசுரெல்லாம் இங்கே, வெறும் உடல் மட்டும்தான் அங்கே இருக்காரு. அவங்க அனுப்பி விட்டதே பெருசு. நீங்கள் பாட்டுங்க வந்து சண்டை போட்டு இப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகுறது? சீக்கிரம் உங்கள் அப்பா ஃபோன் பண்ணி வாங்க, அங்கே இருக்க வேணா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டுருவாரு. விடுமா சுதா, பிள்ளைங்களே இப்போ தான் விளையாட்டு வந்துருக்குங்க, ஏன் ஏசிக்கிட்டே இருக்காங்களே? அங்கேயும் அப்படிதாம்மா, 2 பேரும் சண்டை போட்டு தான் இருப்பாங்க. நான் உங்களுக்கு நியாயம் இருக்கவே எனக்கு நேரம் சரியாக போயிடும். நீ உங்கள் அண்ணன் போடாத சண்டையா, உங்களை வீட்டில் விட்டு நான் வேலைக்கு போயிடுவேன். நீங்கள் உட்காந்து 2 பேரும் சண்டை போட்டு 2 பேரும் நின்றுட்டு இருப்பீங்க, நான் யார் பக்கம் பேசுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருப்பேன். சரி வாங்க, சீக்கிரம் வந்து சாப்பிடுங்க, 6 பேர். அப்புறம் எனக்கு சாப்பாடு வேணாம், போங்க. நீங்கள் தான் போகணும், வெளியே போய் விளையாடுனீங்க, சரி நான் அனுப்பிவிட்டா. திருப்பி வந்ததுக்கப்புறம் உங்கள் அம்மாச்சி இவ்வளோ செஞ்சு வச்சுருக்காங்க, இப்போ வந்து சாப்பாடு வேணான்னு உர சொல்லிட்டு இருக்கேன். வந்து ஓங்கி விட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், கன்னத்தில் பலார்னு. அவளை திட்டாதம்மா, நீங்கள் 2 பேர் பண்ண கூத்துனால எனக்கும் அம்மாச்சிக்கு சண்டை வந்துடும் போலக்குங்க. சரி இப்போ என்ன சாப்பிட்ணும், அவ்வளோதானே, வாக்கா சாப்பிடுவோம். இனிமேல் 2 பேருமே வெளியவே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளாரே தான் இருக்கணும். வந்து சாப்பிடுங்க வாங்க. ஐ, எனக்கு பிடிச்ச மட்டன் சூப்பு அம்மாச்சி நீங்கள் செஞ்சீங்களா? அம்மா அந்த ஐ நான் தான் செஞ்சேன் எல்லாமே, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் 2 பேரும். ஆச்சி இன்னமும் அம்மா மூஞ்சியை கோவமாக வச்சிருக்கு, இப்படி தான் நாங்கள் எப்படி சாப்பிட முடியும்? கேளாமாச்சி நீயே. பிள்ளைங்க தான் சொல்லுதுல, இன்னும் கோவமாக வச்சிருக்க, உட்காந்து நீயும் சாப்பிடுவா. இங்கே தான் உங்கள் அப்பா சப்போர்ட்டு, இங்கே உங்கள் அம்மாச்சி சப்போர்ட்டா? ஆடுங்கடி ஆடுங்க, எத்தனை நாளைக்கு தான் ஆடுவீங்கன்னு பார்க்கலாம். இப்படி அப்பையும் அம்மாச்சி இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஆடுவோம், அதுக்கப்புறம் இந்த அம்மா கிட்ட வந்து தானே ஆகணும். இதுத்தா இப்படியே திட்டிகிட்டே இருக்க 2 பேர்த்தையும். வாங்கப்பா சாப்பிடுங்க சீக்கிரம். ஐ, அம்மாச்சி எனக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அம்மாக்கு கேட்டேன், உங்களுக்குலாம் என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் கேட்டு தான் சமைச்சிருக்கேன். சூப்பர் பாட்டி. பாட்டி பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எங்களுக்கு தானே? வேறு யார்தான் சாப்பிட போகிறா? உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். கறி வாங்கிட்டு வரும்போது பழமும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். நல்லா சாப்பிடுங்க, எல்லாமே உங்களுக்கு தான். ரொம்ப நல்ல பாட்டி. அப்பா நான் தான் புஷ்பா பேசுகிறேன். சொல்லுமா, ஏன் அழுத மாதிரி பேசுற, என்ன விஷயம்? உங்க மாப்பிள்ளை வீட்டை விட்டு போயிட்டாருப்பா. ஏமா என்னாச்சு, சண்டையா வீட்டுல எதுவும்?
ஆமாப்பா, அந்த மனுஷன் பண்ற வேலை அப்படி. அதனால தான் அவரே வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாருப்பா. நான் எதுவுமே சொல்லல. சரத் கூட இருக்கால? நானும் அவனு தான்ப்பா இருக்கோம். கொஞ்சம் நீங்களும் அம்மாவும் கிளம்பி வாங்கப்பா வீட்டுக்கு இங்க. சரிம்மா, அம்மாட்ட சொல்லிட்டு அம்மாவே கூட்டிட்டு வந்துடுறேன். கவலைப்படாத, நாங்க இருக்கோம். அழுவாதம்மா. சரிப்பா. பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு அப்பாவை கூட சொல்றியாம்மா நீ? நான் என்னடா பண்ணு? உங்க அப்பா தானே எல்லாம் பேசினாரு. ஆமா, அப்பா தான் எல்லாம் செஞ்சாரு. அப்புறம் என்னடா வாய் மூடிட்டுரு. அப்படியே வாய முடிட்டுன்னு சொல்லுமா. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அப்பா எங்க இருக்காருன்னு ஃபோன் பண்ணி கேட்டியா? எதுவும் தெரிஞ்சுக்கிட்டியா? நான் ஏன் ஃபோன் பண்ண வந்தால் எங்க இருந்தா எனக்கு என்ன? அப்புறம் எங்க ஒப்பாட மட்டும் நான் எதுவுமே பண்ணலப்பா, அவர் தான் வீட்டை விட்டு கிளம்பிட்டாருன்னு சொல்ற. சரி, அப்பாட்ட ஃபோன்ல எதுவும் சொல்ல வேணாம். நேரில் வந்தோன்னே எல்லாமே சொல்லிக்கலாம்னு இருந்தேன். சரிம்மா, நடந்தெல்லாம் நடந்து போச்சு, முடிஞ்சிட்டு விடு. அப்பாவுக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டு எங்க இருக்காருன்னு கேளு. ஏன்னா ஃபோன் பண்ணி கேளு, நான் கேட்கவே மாட்டேன். உனக்கு இந்த பிடிவாதமா ஆகாது. பிடிவாதம், அகங்காரம், தான் என்ற ஆணவம், அதனால தான் நீ இப்படி இருக்க. சரி விடு, நீ என்னமோ பண்ணு. நான் காலேஜ் கிளம்புறேன். சாப்பாடு எடுத்து வை. சாப்பாடு காலைல செய்யல, கேன்டீன்ல வாங்கி சாப்பிட்டுக்கோ. நைட்டும் செய்யல, கடையில் போய் வாங்கிட்டு வாங்க. இப்போ காலையிலே செய்யல, இப்படியே ஹோட்டல்லே வாங்கி சாப்பிடலாம்னு நினைக்கிறியா? அப்படிலாம் இல்லடா, 2 நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே செஞ்சு தரேன். சரி பாப்போம், வீட்லயே சரியா இல்ல ஹோட்டல்லே வாங்கி சாப்பிடலாம்னு நினைக்கிறியான்னு. அடா, இத்தனை நாள் நான் செஞ்சு கொடுக்கவே இல்லையா உனக்கு சாப்பாடு? உங்க அப்பா மாதிரியே நொட்ட சாக்க சொல்லிட்டு இருக்காத. கிளம்பும் போத காலேஜுக்கு சீக்கிரம் சரி, நான் காலேஜ் கிளம்புறேன். போயிட்டு வா பரத்து. அப்பா ஃபோன் பண்ண ரீச் ஆக மாட்டேங்குது. அப்பா எங்க இருக்காருன்னு தெரியல. பேசாம அப்பா வீட்லயாவது போய் கேட்டு பாப்போமா? அப்பா அங்கதான் போயிருப்பாரு. போவாங்க. அம்மாச்சி செஞ்ச சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சுங்களா? சூப்பரா இருந்துச்சு மாச்சி. எங்க அம்மா கூட இப்படி சமைக்க மாட்டாங்க, நல்லா செஞ்சிருந்தீங்க. இதுவும் அந்த மீன் வறுவல் சூப்பரா இருந்துச்சு மாச்சி. மாச்சி, இன்னொரு விஷயம். என்னடி விஷயம்? நான் அம்மாச்சிட தான் சொல்றேன், உன்கிட்ட சொல்லப்போ. அந்த ஒரு அடி விட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். நீ இருமா, எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்களை ஏசிக்கிட்டே இருக்க. நீயும் பேத்தி பக்கம் சாஞ்சிட்டியாமா? இருமா, ஜோதி ஏதோ சொல்ல வரா, கேட்க தான் விடுவேன். சி, எங்கேயாவது வெளியே தீம் பார்க் மாதிரி போயிட்டு வரலாமா? ஆமா, நானே சொல்லு நினைச்சேன் உங்ககிட்ட. நாளைக்கு போலாமா? போலாமாச்சி. ஜோதி, அங்கெல்லாம் வேணா, கும்பலா இருக்கும். உங்க அப்பாக்கு தெரிஞ்சு திட்டுவாரு. அப்பாவுக்கு தெரிஞ்சாதானே திட்டுவாரு. அப்பா கிட்ட அங்க போறோம் இங்க போறோம் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருப்பியா நீ? அப்புறம் அங்க போயிட்டு உங்க அப்பா ஃபோன் பண்ணாருன்னா எனக்கு நீங்க எங்காவது விளையாண்டுட்டு இருப்பீங்க. அப்புறம் நான் என்ன சொல்றது? அப்பா அப்பெல்லாம் ஃபோன் பண்ண மாட்டாருமா, பேசினா பாத்துக்கலாம். என்னமோ சொல்றீங்க, நடக்கட்டும். சரி, இப்ப நாளைக்கு எல்லாரும் தீம் பார்க் போலாம். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு சுவாதிக்கு பிறந்த நாள். அப்படியா? இந்த வருஷம் பிறந்த நாளா என் பேத்தி இங்க கொண்டாட போகுது. அம்மா பாட்டி, இந்த பேத்திக்கு பிறந்தநாள் கிஃப்ட் என்ன வாங்கி தரீங்க? என்ன வேணும் சொல்லு, இந்த அம்மாச்சி எல்லாம் வாங்கி தரேன். சுவாதி, அதெல்லாம் எதுவும் வேணாம், அம்மாச்சி எதுவும் கேட்காத. விடுதா, யாரு அம்மாச்சி தானே கேக்குதுங்க. என்ன என்கிட்ட முடிஞ்சா நான் வாங்கி தரேன், இல்லைனா வேணாங்கிறேன். வேற எதுவுமே வேணாமாச்சி, நான் சும்மா சொன்னேன். அப்படியே நடிக்காதீங்கடி. நான் இருக்கும் போது தான் அம்மாச்சிட்ட எதுவும் கேட்கக்கூடாதுன்னு அமைதியா இருப்பீங்க. நான் போனதுக்கப்புறம் அம்மாச்சிட்ட அது வேணும் இது வேணும் கேட்பீங்க. தெரியாதா அவங்களோட ஆக்டிங்லாம்? இப்பயே பாரு, ஜோதி அமைதியா இருக்கா. அவ ஏதோ கேட்கறதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்கா அம்மா கிட்ட. நான் பாட்டுக்கு அமைதியா தானே இருக்கேன். இப்போ எதுக்கு என்னை கோத்து விடுற? நீ வாயை திறக்க மாட்டேங்கிற. ஆமா, நான் மௌனம் வரேன், இன்னைக்கு பேச மாட்டேன் போ. கம் போட்டு ஒட்டி விட்டுறேன், அப்புறம் சுத்தமா நீ பேசவே முடியாது. ஆறுமாச்சி, அம்மா இங்கே வந்து சண்டை போட்டே இருக்கு. அம்மா ஊருக்கு அனுப்பிவிட்டலாம், நம்ம 3 பேரும் இங்கே இருக்கலாம். ஏன் ஜோதி இப்படி பண்ற? இப்படியே பண்ணிட்டே வச்சுக்கோ, அம்மா நாளைக்கு தீம் பார்க்லாம் கூட்டிட்டு போவாது. நீ கோவப்படாத, அமைதியாரு. சரிக்கா. அக்காவும் தங்கச்சி என்ன பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஒன்றும் இல்லைம்மா, நீ போய் சாப்பிடு போ. உனக்கு பசிக்கலையா? நான் சாப்பிட தான் போறேன், வாமா போய் சாப்பிடுவோம். சரிம்மா. ஜோதி, இப்படியே அம்மா கிட்ட சண்டை போட்டே இருக்காத, அப்புறம் எங்கேயுமே கூட்டிட்டு போவாது. இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிடும். அப்புறம் 3 நாள் நம்ம இந்த வீட்டுக்குள்ளாரே தான் இருக்கணும், சரியா? அம்மா பாருக்கா, நம்மளும் கோவப்படுற மாதிரியே பேசுது. அம்மா கோவப்படுறது நல்லது இருக்கு, நம்மளாம் நல்லா இருக்கணும் தான் நினைக்குது அம்மாவும். ஆமாக்கா. சரிக்கா, மட்டன் சூப் ஓவரா சாப்பிட்டதுனால வயிற்று கலக்குது, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்க்கா. சீக்கிரம் போயிட்டு வா, இங்கே நாள் அடிச்சிடாத. இவளோட எப்பவுமே காமெடி தான். அம்மா சீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வருணுக்கு ஃபோன் பண்ணும் போதே அவன் வருத்தப்பட்டான். என்ன உன்னை பார்க்க முடியாதா அப்படின்ட்டு. நாளைக்கு வேற பார்த்துட்டு அவனுக்கு விஷ் பண்ண முடியாதா? நேரில் பார்ப்பானா வருவானான்னு தெரியலையே என்னை பார்க்க. பர்த்டேக்கு நேரில் மட்டும் அவன் வந்தானா எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரி பார்ப்போம். லட்சுமி, பேத்திங்க ஊருக்கு போயிட்டாலும் அதுங்க நினைப்பாவே இருக்கு எனக்கு. ஆமாங்க, அவளுக்கு இருந்தால் அதாவது கலகலப்பாக இருக்கும். ஏதாவது வம்பளத்து பேசிட்டே இருப்பாளுங்க. எனக்கு அதே தான் தோட்டிட்டு இருக்கு காலையிலேருந்து. 3 நாள் தானே, அவங்களே வந்துருவாங்க. 3 நாள் எப்படி தான் பொழுது போகிறது தெரில. யார் லட்சுமிக்கு பெல் அடிக்கிறது? பரத்து, என்னடா பிள்ளை, நல்லா இருக்கியா நீ? எப்பா, எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து, என்ன திடீர்னு வீட்டுக்குலாம் வந்திருக்க? பேராண்டி, நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கே. ஏயா பரத்து இப்படி வருத்தமா பேசுற? முகத்தை வேற சோகமா வச்சிருக்க, என்னாச்சியா? பாட்டி, அப்பா அது இங்க வந்தாருங்களா? அப்பாவா? இங்க வரவே இல்லையே, ஏன் என்ன விஷயம்? ஏண்டா, உங்க அப்பா எங்க போயிட்டான்? ஊருக்கு எதுவும் போயிட்டானா? சொல்லாம கொள்ளாம. வீட்டுல ஒரே சண்டை போய், அதனால அப்பா அவர் துணிமணி எடுத்துட்டு வெளியே போயிட்டாரு. என்ன சொல்ற? அதனால அப்பா வெளியே போயிட்டாரா? ஆமா பையே, ஃபோன் பண்ணா ரீச் ஆக மாட்டேங்குது, எங்க இருக்காருன்னு தெரிய மாட்டேங்குது. ஓதி, அப்பயே அம்மலா சொன்னால ஆஸ்பத்திரியில அண்ணே பணம் கொடுத்துச்சு அப்படின்னு. அதனாலதான் புஷ்பா சண்டை போட்டுருப்பாப்புல இருக்கு. ஆமா தாத்தா, அந்த விஷயம்தான். வீட்டுல ஒரே சண்டை, அதனாலதான் அப்பா கோச்சிட்டு வெளியே போயிட்டாரு. உங்க அம்மாக்காரி ஓவரா பேசினால உங்க அப்பா வீட்டை விட்டு போயிருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? பிள்ளையே அப்பனா காணான்னு பரிதவிச்சுட்டு வந்திருக்கு, அவன்கிட்ட இவங்க இவ்வளவு கோவப்படுற? சரி பரத்து, அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பான்னு விசாரிச்சு பாரு.
அம்மா பையி காலேஜுக்கே போல நேரா இங்கே தான் வரேன். போய் அங்கே தான் விசாரிச்சு பார்க்கணும். ஏறாண்டி கவலைப்படாத, அப்போ எங்கே போனாலும் வந்துடுவான் வீட்டுக்கு. சரிங்க தாத்தா, நான் போயிட்டேனே பையே. பரத்து ஒரு வாய் சாப்பிட்டு போயா. பையே இன்னும் நாள் சாப்பிட்டுக்கிறேன். அப்பா போய் தேடி பார்க்கணும் எங்க இருக்கா எதிர்க்காருன்னு. கவலைப்படாதயா, அப்பே சாயந்தரத்துக்குள்ளார வீட்டுக்கு வந்துடுவான் பாரு. சரி பையே, நான் போயிட்டு வரேன். இப்படி ஆயிடுச்சு. இந்த புஷ்பா சும்மானே இருக்க மாட்டா அவளுக்கு. என் பையனை போட்டு ஒரு ஆட்டி வைக்கிறா. பாவம் புள்ள எங்க போயிட்டானோ தெரியலங்க. போல எங்கடி போவான், அதெல்லாம் எங்கேயும் போயிருக்க மாட்டான். ஃப்ரெண்டு வீட்டுக்குலாம் கோயில் குளத்துல உட்காந்துருப்பான். சாயந்தரம் அவனே திரும்பி வீட்டுக்கு போயிடுவான். எங்க எனக்கு மனசே வலிக்குது, புள்ளையே காணோன்னு சொன்னனே. அதராத லட்சுமி, அவனே வீட்டுக்கு போயிடுவான் பாரு. அதுக்கப்புறம் பேராண்டி ஃபோன் பண்ணி சொல்லுவான் நமக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு. ஆமா, இப்படி ஒரு மருமலை கட்டிட்டு வந்ததுக்கு நம்ம புள்ள தான் அழுவணும். தானே பார்த்து தேடி கண்டுபிடிச்ச மருமவுல.